ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை சந்திக்கிறதுல மிக மகிழ்ச்சி. ஸோ ஐடெல் பார்த்தீங்கன்னா செமையாக ஃபோன்லாம் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களாம் எங்கே இருந்தாங்கன்னே தெரியல. இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ப்ராசஸரு, ஸ்பெசிஃபிகேஷன் அது இதெல்லாம் ரொம்பவே சூப்பராக விட்டுட்டு இருக்காங்க. ஸோ முக்கியமாக இவங்க என்ன பார்க்கணும்னா, என்ன தான் ஸ்பெசிஃபிகேஷன் விட்டாலும் ப்ரைஸிங் எந்த அளவுக்கு வந்து இவங்க கொடுக்குறாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் இப்போ விட்டுருக்கிற இந்த ஐடெல் P55 5Gன்ற ஃபோன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9,919, அதாவது 10,000 ரூபாய்க்கு வந்து ஒரு 5G ஃபோன் விடுறாங்களாம். ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ முதல்ல இந்த ஸ்பெசிஃபிகேஷனை பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ என்னெல்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஸோ இதோடைய டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச் கிட்ட உங்களுக்கு ஒரு HD+ டிஸ்பிளே தான் கொடுக்குறாங்க. இது ஃபுல் HD கிடையாது அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க டிஸ்பிளே பண்ணும்போது இவங்க வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ அப்படி மென்ஷன் பண்ணலை அப்படின்னும் போது இது HD+ தான் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டை உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு வாட்டர் ட்ராப் நாட்ச் டிஸ்பிளேவாக தான் வருது. இதில் வந்து உங்களுக்கு பஞ்சோல் இந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ என்னதான் இருந்தாலும் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு இது வந்து ஓகே அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கப்புறம் இதோடைய கேமரா பார்த்தீங்கன்னா பேக்கில் உங்களுக்கு 50 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 மெகா பிக்சல் கொடுக்குறாங்க. ஸோ கேமராவை பொறுத்தவரைக்கும் ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோடைய ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Dimensity 6080ன்ற ஒரு 6 nm 5G ப்ராசஸர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க சொன்ன மாதிரி 10,000 ரூபாய்க்கு வரக்கூடிய இந்த செக்மெண்ட்டில் இவங்களை தவிர இந்த ப்ராசஸர் வந்து யாருமே விடலை. ஸோ உண்மையிலே சூப்பரான விஷயம். ஐடெல் உண்மையிலே கலக்கிருக்காங்க. ப்ராசஸருடைய ஆண்ட்ராய்டு பெஞ்ச்மார்க்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3,88,000 கிட்ட உங்களுக்கு வருதுன்றதை அவங்களே வந்து அமேசான் பேஜில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் இதெல்லாம் ஓப்பனாக மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த அளவுக்கு ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ப்ராசஸர் வந்து யாருமே கொடுக்கல. ஸோ அதனால தான் இவங்க மென்ஷன் பண்ணி எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ இதோடைய பேட்டரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5000 mAh கொடுக்குறாங்க. ஸோ 18 வாட்க்கான சார்ஜரும் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதோடைய போர்ட் பார்த்தீங்கன்னா Type-C போர்ட் தான் வருது. சில டைமில் மைக்ரோ USB கொடுத்து வந்து சொதப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொதப்பாமல் Type-C போர்ட்டே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோடைய ஃபிங்கர் பிரிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடு மவுண்டடாக இருக்குது. ஸோ ஓவரால் எல்லாமே சூப்பராக இருக்குது. இதோடைய ரேமும் பார்த்தீங்கன்னா வந்து கலக்கலாக கொடுத்துருக்காங்க. இதோடைய ஹையர் GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 12 GB கிட்ட ரேம் கொடுக்குறாங்களா. அது மட்டும் இல்லாமல் 128 GB கிட்ட உங்களுக்கு இன்டர்னல் மெமரி வருதுன்றாங்க. எனக்கு தெரிஞ்ச அந்த 12 GB வந்து இந்த விர்ச்சுவல் ரேம் 8 GB + 8 GB அந்த விர்ச்சுவல் ரேம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், உண்மையிலே 12 GB உங்களுக்கு கொடுத்தாங்க ஒரு வேரியண்ட்டாக அப்படின்னா சூப்பரான விஷயம் தான். ஆனால் அதோடைய ப்ரைஸிங் வந்து எந்த அளவுக்கு இருக்கும்னு தெரியாது. ஸோ கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அது வந்து ஒரு 6 GB இல்லை 4 GB வேரியண்ட்டாக இருக்கும். ஸோ ஹையர் GB வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 14,000 ரேஞ்சுக்கு வந்து போகலாம் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ ஓவராலாக இந்த ஃபோனில் வந்து குறைய இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து இந்த HD+ டிஸ்பிளேன்றதா ஒரு மேஜரான குறை தவிர மீதி எதுவுமே குறையா தெரியல. அந்த வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே வந்து சில பேர் சொல்லலாம் அது குறையதானே, அது ஓல்டு டிஸ்பிளே மாதிரி தானே இருக்கும் அப்படின்ட்டு. எனக்கு தெரிஞ்சு வாட்டர் ட்ராப் டிஸ்பிளே வந்து ரொம்ப பெரிய அளவில் உங்களுக்கு மேஜர் இஷ்யூ இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் பழகிட்டீங்கன்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். ஸோ 10,000 ரூபாய் செக்மெண்ட்டுக்கு ஐடெல் சூப்பராக கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இதுக்கு முன்னாடி ஐடெல் S23+ வந்து ஒரு 14,000 ரூபாய் ரேஞ்சில் கர்வ்டு AMOLED டிஸ்பிளேலாம் கொடுக்குறான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த மாதிரிலாம் ஐடெல் வந்து இப்போ கொடுத்துட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி இந்த ரெட்மி, ரியல்மிக்கெலாம் வந்து சேல்ஸ் ப்ரெஷர் கண்டிப்பாக இருக்கும். அவங்களுடைய ப்ரைஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ராப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் நினச்சி பாருங்கள், ரெட்மியோட நோட் சீரிஸ்லாம் வந்து 15,000 ரூபாய் செக்மெண்ட் இல்லைனா ஒரு 20,000 ரூபாய்க்குள்ளே தான் வந்து அதோடைய ப்ரைஸ்லாம் வந்து இருந்துச்சு ஒரு காலத்தில். ஸோ இப்போ நோட் சீரிஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 30,000 ரூபாய் ரேஞ்சுக்கு வந்து போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ப்ரைஸ் வந்து ஹைக் ஏற்றிக்கிட்டே போகும்போது ஐடெல், லாவா கூட இப்போ சூப்பரான மொபைலாக விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ டெக்னோ, இன்ஃபினிக்ஸ் இவங்களாம் வந்து களத்தில் சூப்பரான ஒரு மொபைலாக வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. இது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் மத்தியில் ஒரு பெரிய காம்படிஷன் வந்து உருவாக்கி இருக்கு. ரெட்மி, ரியல்மி போன்ற பிராண்டெல்லாம் வந்து இன்னும் காம்படிட்டாக வந்து விட ஆரம்பிக்கணும். நல்ல ப்ரைஸ்லாம் வந்து ட்ராப் ஆச்சுன்னா கன்சியூமரான நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஐடெல் அப்படின்ற ஒரு பிராண்ட் நீங்கள் வாங்குவீங்களா? ஸோ சர்வீஸ் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குன்னு தான் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு சர்வீஸ் சென்டர் எங்கே இருக்குன்னு தெரியல. ஸோ உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.